யூகே தமிழ் விளக்கிலேருந்து நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நானும் நல்லா சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட்ரி ஆப்பிள் பை செய்து காட்ட போகிறேன். கிறிஸ்மஸுக்கு உரிய இந்த பேஸ்ட்ரி ஆப்பிள் பையை செய்ய போகிறேன். இது நீங்கள் அதாவது கிறிஸ்மஸ் பார்ட்டிகளுக்கு இப்படி செய்து கொள்ளலாம். ஸோ அதனால் நான் இந்த ஆப்பிளில் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். இந்த சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களே இருந்தால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பேஸ்ட்ரி ஆப்பிள் பையை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆப்பிளில் செய்ய போகிற இந்த ஆப்பிள் பையை ஸோ ஆப்பிளை பாயிண்ட் ஆஃப் பண்ண போகிறேன். இருக்குல்ல ஸோ க்ரீன் ஆப்பிள்லேயே நீங்கள் செய்யலாம். ஆனால் இதில் செய்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும். இதில் செய்கிறீங்கன்னு சொன்னால் புளிப்பு தன்மையாக இருக்கும். இப்போ 3 ஆப்பிள் எடுத்துருக்கிறேன்னா இந்த ஸ்கின்னை முதல்ல இப்படி எடுத்துக்கொள்ளணும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கின்னோடையும் போட்டு செய்து கொள்ளுவினம். ஆனால் எனக்கு ஸ்கின்னோட போட்டு செய்யறா பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஸ்கின்னை எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ ஆப்பிளை இப்படி நடுப்பகுதியில் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்படியே நம்ம எடுக்கலாம். இப்படி நடுப்பகுதியை எடுத்துட்டேன். இப்போ ஆப்பிளை வெட்டி எடுத்துட்டேன். ஒரு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கொள்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போட்டுக்கொள்கிறேன். கோதுமை மாண்டா யோசிச்சு கொள்ளாதீங்க, ஆட்டா மான்னு சொல்லப்படுகிறது அந்த கோதுமை மாவை. அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஞ்சர் பவுடர் போட்டுக்கொள்கிறேன். ஒரு சிட்டிக்கு அளவில் போட்டுக்கொள்ளுங்க ஜிஞ்சர் பவுடர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவா பவுடர் போட்டுக்கொள்கிறேன். காய்ந்த இஞ்சி பவுடர், கருவா பவுடர், ஒரு சின்னமன் பவுடர், இதுவும் ஒரு சிட்டிகை அளவில் இப்படி போட்டுக்கொள்கிறேன். கருவா பவுடர் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அந்த ஆப்பிள் பை நல்ல சுவையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டர் இதில் போட்டுக்கொள்கிறேன். ஒரு கொஞ்சம் பட்டர் இதில் போட்டுக்கொள்கிறேன். இது லைட் பட்டர் தான். ஸோ நீங்கள் அன்சால்ட் பட்டர் இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். இதே சொன்னால் லைட்டான பட்டர் கூடி போட்டுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ரிகாட் ஜாம் போட்டுக்கொள்கிறேன். அப்ரிகாட் ஜாம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இந்த ஆப்பிள் பைக்கு போட்டு செய்யும் பொழுது 2 டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்கிறேன் ஜாம். ஸோ அத்துடன் வெண்ணிலா விட்டுக்கொள்கிறேன். வெண்ணிலா கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறேன். நல்ல சுவையாக இருக்கும். வெண்ணிலா போட்டீங்கன்னு சொன்னால் உப்பு ஒரு சிட்டிகை அளவில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இவ்வளோ இன்க்ரீடியன்ஸையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டுருக்கேன். கணக்கை போட நீங்கள் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக மிக்ஸ் பண்ணி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ இந்த ஆப்பிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடுப்பில் வச்சு லைட்டாக பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்குள்ள இந்த ஆப்பிளை இப்படி போட்டுக்கொள்கிறேன். ஸோ
இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கொள்ளணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவில் தண்ணி வந்து விட்டுக்கொள்வேன். கணக்கை விட்டுக்கொள்ளாதீங்கோ. அந்த ஆப்பிள் வந்து அவிஞ்சு கொள்ளணும், அதுக்காக தான் தண்ணி விட்டுக்கொள்கிறது. ஸோ இப்போ இது வந்து அவிஞ்சு கொள்ள போகுது. இதோட இன்க்ரீடியன்ஸோட இந்த பேஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் செய்ய போகிறேன். இது ரெடிமேடாக கடையில் வேணுது. ஸோ இந்த பேஸ்ட்ரியை இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுவோம். வீட்டில் பேஸ்ட்ரி செய்யணும்னு சொல்லியில பார்ட்டி டைமில் டைம் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி கடையில் கூடி வந்து இதை வேண்டிக்கொள்ளலாம். இப்படி வந்து நல்லா பிசைஞ்சு நான் எடுத்துக்கொள்றேன். அப்போ வந்து நல்ல ஒரு அதாவது அந்த டெக்ஸ்சருக்கு வரும். ஸோ அதனால இப்படி எல்லாத்தையும் எடுத்து பிசைஞ்சு கொள்கிறேன். நீங்கள் நீர் ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்கணும். ஸோ அதாவது ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸுக்கு முதல் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நல்லது. ஸோ இப்படி வந்து நல்லா அமர்த்தி வந்து பிசைஞ்சு கொள்ளணும். ஆப்பிள் அவிஞ்சு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒன்று அவிஞ்சு கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி வரணும். இப்போ வந்து இந்த பேஸ்ட்ரியை நான் வந்து நல்லா அமர்த்தி பிசைஞ்சு இப்படி வந்து பரப்பி எடுத்து வச்சிருக்கிறேன். அதே நேரம் இந்த ஆப்பிள் பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டி குட்டி பேக்கிங் அதாவது கப் கேக் செய்கிற தட்டில் தான் செய்து கொள்ள போகிறேன். பார்ட்டி டைமில் இப்படி வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் கிறிஸ்மஸ் பார்ட்டி கொடுத்தாங்க. ஸோ அதனால் அப்படி வந்து அதை செய்து கொள்ள போகிறேன். இப்போ நான் அளவாக வெட்டி கொள்ளுகின்றேன் இந்த பேஸ்ட்ரியை. பேஸ்ட்ரி நீங்கள் கணக்கு செய்யணும்னு சொன்னால் வீட்டில் ஊடி செய்து கொள்ளலாம். ஸோ கடையில் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதே நேரம் இது அவ்வளவாக விலையும் இல்லை. வீட்டில் செய்கிறதும் ஒன்று தான், கடையில் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்றதும் ஒன்று தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட்ரியை இப்படி வந்து ஒவ்வொரு இப்படி கப் கேக் வைக்கிற இந்த பகுதிக்கு இப்படி வச்சுக்கிறேன். இந்த பேஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு 1 பவுண்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ 1 பவுண்டுக்கு நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம். பேஸ்ட்ரியை வீட்டில் செய்து நினைக்கிறதுக்காக கடையில் வேண்டிக்கொள்ளலாம். வேண்டிட்டு இப்படி வந்து பிசைஞ்சிட்டு திருப்பி ஒருக்கா வந்து அதாவது ரோல் பண்ணிட்டு பிடிச்சி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கொள்ள போகிறேன். ஆப்பிள் பேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சிட்டுது. ஸோ இப்போ வந்து அடுப்பை நான் பண்ணிக்கொள்வேன். இப்போ ஒரு போலுக்கு மாற்றி அதை வந்து ஆற விட்டு கொள்ளணும். சுகர் போடுறதில்ல, ஏனில் உள்ள சுகரே போதுமானது. 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் இறுகி வந்துட்டுது, அதாவது கொஞ்சம் இறுக வேணும். ஸோ அதனால தான் வச்சுக்கொள்றது. இப்போ நான் இந்த பேஸ்ட்டை அதாவது இந்த பேஸ்ட்ரிக்குள்ளே வந்து போட போகிறேன். ஸோ
இப்படி வந்து இதுக்குள்ள போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் பேஸ்ட்டு அந்த பேஸ்டிக்குள்ளே போட்டுட்டேன். அதாவது வால்நட்ஸ் போடுறேன் நான். நீங்கள் பீக்கன் நட்ஸ், அதாவது பீக்கன் நட்ஸ் சொல்லப்படுகிற அந்த நட்ஸ் இருந்தால் கூடி மேலுக்கு போட்டுக்கொள்ளலாம். ஸோ என்னட்ட வால்நட்ஸ் இருந்த வழியாக நான் வால்நட்ஸை போட்டுக்கொள்கிறேன். ஸோ முட்டையின் மஞ்சள் கருவை வந்து அதாவது முட்டையின் மஞ்சள் கருவை வந்து அந்த கேரட் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் நல்ல ஒரு கலரை கொடுக்கும் அந்த பேஸ்ட்ரி. ஸோ ஆப்பிள் பை அப்போ தான் நல்ல ஒரு கலராக இருக்கும். இப்படி வந்து இந்த கறிகளுக்கு இந்த அதாவது வாஷ் பண்ணி கொள்கிறேன். எக் வாஷ். நீங்கள் எக் வாஷ் போடையிலேன்னு சொன்னால் வெள்ளை கலராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோ கலராக கோல்டனாக விடவுன்னாங்க. கோல்டன் ப்ரௌனாக அதாவது பேஸ்ட்ரி எல்லாம் இப்போ கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ அதனால் எக் வாஷ் போடப்படுறது. இவ்வளவு தான் வேலைப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப அவனுக்கு வைக்க போறேன். அதாவது 180 டிகிரியில வந்து கிட்டத்தட்ட 15 இருந்து 20 நிமிடங்கள் வச்செடுக்க போறேன். ஸோ இது என்னுடைய எலக்ட்ரிக் ஓவன். ஸோ அதில் 15 இருந்து 20 நிமிடங்களுக்குள்ள சரியான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த டைமை போட்டுக்கொள்வோம். 20 நிமிடம் போட்டிருக்கிறேன். சூப்பரான ஆப்பிள் பை வந்திருக்கு. செய்கிற முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. அதாவது சிம்பிளான முறையில் கடையில் வந்து சீப்பாக வந்து வேண்டப்பட்டு அந்த பேஸ்ட்ரியை அதில் வந்து மேலுக்கு வந்து இப்படி ஆப்பிள் பேஸ்ட் வந்து செய்து அதை வந்து உள்ளுக்க வச்சு அவனுக்கு வச்சிருக்கிறேன். நீங்கள் சுகர் தேவைன்னு சொன்னால் மேலுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு வந்து சுகர் தேவைப்படையில. ஸோ அதனால் நான் போடையில எந்த விதமான சுகரும் இதுக்குள்ளே போடையில தனியாக ஆப்ரிகோட் ஜாம் மட்டும் போட்டுருக்கிறேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. சின்னமன் எல்லாம் போட்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரை ஜிஞ்சரும் போட்டு சிம்பிளான முறையில் வீட்டில் வந்து கிறிஸ்மஸுக்கு நீங்களும் இப்படி வந்து ஆப்பிள் பையை செய்து கொள்ளுங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அத்துடன் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.